கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நமக்காக இந்த பூமியில மனுஷகுமாரனாய் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உயிரோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசுவுடைய வல்லமை உங்க மேல வந்து இறங்கும், உங்க வீட்டில் வந்து இறங்கும், குடும்பத்தில் இறங்கும். அதிசயம் நடக்கும். பில்லி சுனிய கட்டு, மந்திர கட்டு, சாப கட்டுலாம் உடைந்து தெரிக்கும். பிசாசு ஓடுவான். பயப்படாதீங்க, சரியா? உங்க துக்கெல்லாம் சந்தோஷமாய் மாறும். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்னைக்கு ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? யோபு 5:20. பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். இந்த ஜீவார்த்தையின் தலைப்பு யுத்தத்தில் சேதம் வராது. யுத்தத்தில் சேதம் வராது. அதாவது யோபு 5:20 கடைசி பகுதி சொல்லுகிறது, யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். அப்படின்னு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்துல பட்டயம் நம்ம மேல வெட்டாது. அப்படின்னா யுத்தம் நம்மளை சேதப்படுத்தான்னு அர்த்தம். 2 நாட்டுக்கு யுத்தம் நடக்குதுன்னா அங்கிருந்து இந்த பக்கமும் ஆயுதங்களை அவங்க அனுப்புவாங்க, இங்கிருந்து அங்க ஆயுதம் போவோம். எதிரான ஏவுகணைகள் இந்த காலகட்டத்தில் துப்பாக்கி ஏவுகணைகள் அப்படியெல்லாம் போயிட்டு இருக்க விமான தாக்குதல் நடக்கும். 2 பக்கமும் சேதம் வரும், 2 பக்கம் இழப்பு வரும். எங்க அதிகமா சேதம் வந்து பின்வாங்குறாங்களோ அவங்க தோற்று போவாங்க. அதான் சரித்திரம். ஆனா இங்க அவசரம் சொல்லுதுன்னா, யுத்தத்துல பட்டயத்தின் வெட்டுக்கு விலக்கு நிற்பார்னா, யுத்தம் நடக்கும்போது பட்டயம் நம்ம மேல வந்து விழாது. அப்படின்னா யுத்தத்துல சேதமே இல்லை. அதாவது எரேமியா 1 கடைசி வசனம் சொல்லுகிறது, உனக்கு உரமா யுத்தம் பண்ணுவார்கள், உன்னை மேற்கொள்ள மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா மேற்கொள்ள முடியாது, சேதப்படுத்த முடியாது. சரியா? யார் யுத்தம் பண்ணட்டும், யார் எதிர்த்து நிக்கட்டும், யார் உங்கள்கிட்ட வழக்காடட்டும், உங்களை அழைப்பேன்னு கூட சொல்லி இருக்கலாம். சவால் உங்களுக்கு விரோதமா விட்டு இருக்கலாம். பயப்படாதீங்க, இயேசுவை சார்ந்து கொள்ளுங்க, ஒரு சேதம் வராது. யாத்திரம் 14:14 ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்தம் பண்ணுவார். ஒரு பட்டயம் உங்களை அணுகாது, எதிரிகளை தான் தாக்கும். சரியா? நம்ம ஆண்டவர் பெரியவர், சொன்னதை செய்வார். ஜெபிக்கலாமா? என்னோட கூட இணைந்து ஜெபிப்பீங்களா? ஜெபிப்பீங்க. ஆண்டவரே, யுத்தத்துல சேதம் வராம காக்கிறவரே, உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துருவாகிய பிசாசு அல்லது சத்துருவாகிய மனிதர்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஒரு சேதம் உடைய பிள்ளைகள் வரக்கூடாது. கர்த்தர் இவங்க பட்சத்தில் நின்று இவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடியும். நீர் அப்படி செய்கிறேன். இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் உடைய பிரசனத்தை ஊற்று. ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வ மகிமேறங்கள். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். இந்த நாள் ஒரு அதிசயத்த நாள். இந்த நாள் உடைய பிள்ளைகள் சாட்சி சொல்வதற்கான அற்புதத்தை காண்கிற நாள். நீர் அப்படி செய்கிறேன். நன்றி. மரணத்தின் பிடியில் இருக்கிற எல்லாரும் விடுதலையாக்கும். ஆபத்தான நிலையில் வீடுகளிலோ மருத்துவம் யார இருந்தால் விடுதலையாக்கிடும். உடைய அதிசயத்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படும்படியாய் உடைய ஊழியக்காரன் மனதார ஜெபிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். அவர்களும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். நீர் அப்படி செய்தி. நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.